ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எப்படி இது பண்ணியிருக்கேன்னு. இதுதான் கார பணியாரத்துக்கு நம்ம செய்கிறது. இப்படி இது பண்ணால் போதும், வதக்குனா போதும். இந்தளவுக்கு பாருங்கள் போட்டு நல்லா கிண்டி பணியார சட்டியில் ஊற்றினா போதும். அவ்வளோதான், பணியாரம் ரெடி. நான் பணியார சட்டியில் ஊற்றிட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள், பணியார சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கார பணியாரம் ரெடி. இதில் நம்ம தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் இதை வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். குட்டீஸுகளுக்கெலாம் இப்படி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க. நம்ம இட்லி எப்பயும் போல் தோசை இந்த மாதிரிக்கு செஞ்சோம்னா அது சாப்பிடாதுங்கப்பா, குட்டீஸுங்க சாப்பிடாதுங்க. அதனால் நம்ம இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுங்க. அதனால் நான் நைட்டு டிஃபன் இப்படி பண்ணி கொடுக்குறேன் இன்றைக்கி பாப்பாவுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பணியாரம் ரெடி. அவ்வளோதான், சிம்பிளாக பணியாரம். இன்றைக்கி ஃப்ரைடேனால் நான் சாம்பார் வச்சுருந்தேன் காலையில். சாம்பாரும் பணியாரமும் கொடுத்து சாப்பிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பணியாரம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். பாருங்கள், இவ்வளோ தான் சிம்பிளாக டக்குன்னு பணியாரம் செஞ்சு சாப்பிட்லாம். இத்தனைக்கு நான் வீட்டிலலாம் ஆட்டலை மாவு, கடையில் வெளியே பக்கத்தில் தான் வாங்கி செய்கிறேன். அவ்வளோதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பணியாரம் நான் சுட்டுட்டேன். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு தட்டு சாப்பிட்டுட்டேன். பணியாரம் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரிக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். காலையில் வச்சுருந்த சாம்பார் பணியாரம் இதை சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது குட்டீஸ்களுக்கெலாம் இதை கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த சாம்பாரோட தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஏற்கனவே நான் ஒரு தட்டு சாப்பிட்டேன்.